நாங்கள் படித்ததில் எங்களுக்கு பிடித்தது. வீடு கட்டினேன், வசிப்பதற்காக அல்ல, வாடகை வீட்டில் நான் பட்ட அவமானத்திற்காக. குழந்தைக்காக வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு குழந்தையுடன் இருக்க முடியவில்லை என்ற ஏக்கம். குழந்தைக்காக வேலையை விட்ட பெண்களுக்கு சம்பாதிக்க முடியவில்லை என்ற ஏக்கம். வலிகள் வேறாக இருப்பினும் வெளிப்படுவது என்னவோ தாயின் பாசம் தானே. ரொம்ப அழகான ஆழமான வரிகள்ல. யாரும் யாருடைய வலிகளையும் புரிந்து கொள்ள வேண்டாம், ஆனால் எல்லோருக்கும் வலிக்கும் என்று புரிந்து கொண்டாலே போதும். கதவு திறந்துதான் இருக்கிறது, ஆனால் இன்னும் திருட்டு போகவில்லை. இப்படிக்கு வறுமை. இன்று நாம் குப்பையில் தூக்கி எறியும் அனைத்து காலணிகளும் ஒரு நாள் நாம் தேடி தேடி வாங்கியது தான். ஸோ என்றைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி போகிறதுக்கு முன்னாடி அதை நாம் எவ்வளோ ரசித்தோம் அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசித்து பார்த்தா அதோட வேல்யூ தூக்கி போடுற அன்னைக்கும் அதிகமாக தான் இருக்கும். அருகில் இருந்தால் காண முடிகிறது, பேச முடியவில்லை. தொலைவில் இருந்தால் பேச முடிகிறது, காண முடியவில்லை. இப்படிக்கு அம்மாக்களின் வழி. நாங்கள் படித்ததில் எங்கள் மனசை தொட்ட வரிகளை உங்களோட பகிர்ந்துக்கிட்டோம். உங்களுக்கும் இதே மாதிரி மனதை தொட்ட வரிகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அழகான வீடியோ பதிவோடு உங்களை அடுத்த முறை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பாய்.